கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இந்த தெருக்களில் எவ்வளோ மக்கள் உண்டு. ஆனால் வடபழனியில் கூட இந்த சுற்றி இருக்கிற இடையில நம்ம கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம தெரிந்து கொள்ளல, ஆண்டவர் உடனே என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுவும் எப்போ தாயின் கருவிலே நம்ம தெரிந்து கொண்டபடியினால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவருக்காகவே நம்ம வாழ வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு பாடம்.
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 19. பிலிப்பியர் 4:19. யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்படி சொல்லலாம். எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருக்கு மாற்றமாக்கித்தார். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு தூக்கம் வருது? சரி, சொல்ல மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது யாரும் தைரியமா சொல்ல முடியாது. ஆமா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் தூங்கல, இனிமேல் என்ன வரும்? தூக்கம் வரும். ஏன்னா நிசப்தமா இருக்கக்கூடிய நேரம், பாட்டு பாடும்போது மற்ற நேரங்களில் கொஞ்சம் சத்தம் இருக்கும், அதனால நமக்கு தூக்கம் வராது. ஆனா பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. ஏன்னா ராத்திரி சரியா தூங்கி இருக்க மாட்டோம், லேட்டா தூங்கி இருப்போம், நிறைய வேலை இருந்திருக்கும். நமக்கு செல்லு பார்க்குற வேலை, டிவி பார்க்குற வேலை, கிரிக்கெட் பார்க்குற வேலை, இப்படி நிறைய வேலைகள் நமக்கு உண்டு. லேட்டா படுத்துக்கிட்டு காலையில சீக்கிரம் எழுதுவது கடினமான ஒரு காரியம். ஆனா ஆலயத்துல வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தாவீது சொல்றாரு, ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும்போது எப்படி வந்தாரா? மனமகிழ்ச்சியோடு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இல்ல, அந்த ஒரு மனமகிழ்ச்சியோடு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. யார் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்க நினைத்தால் உங்களுக்கு ஒரு நிலையிலும் தூக்கம் வராது. யாரோ பேசுறாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னா கண்டிப்பா என்ன வரும்? தூக்கம் வரும். சரி, நீங்க தூக்கம் வராம நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அதுலயும் எனக்கு ஒரு பங்கு உண்டு. சரி, எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதென்றால் நான் அதை முழுமையாய் தெரிந்த பிறகுதான் செய்யணும். ஒரு அறகுறையோடு அந்த ஒரு முடிவெடுத்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கண்டிப்பாக அது முடிவு நன்றாகவே இருக்காது. எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக வாழ்விலும் சரி அப்படிதான் இருக்கும். வேடிக்கையான ஒரு கதையை நான் படித்தேன். எனக்கு அது கதை படிக்கும்போது சிரிப்பு தான் வந்தது. நிறைய பேர் அப்படிதான் நாங்களும் அறகுறையாவே எல்லாத்தையும் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஒரு விமானத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணியார், விமானத்தை துடைக்கிறவர், ஒரு நாள் உள்ள போய் விமானத்தை துடைத்துக் கொண்டிருக்கிறான். என்ஜின் பகுதியை உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பைலட் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல துடைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ரொம்ப நாளா அந்த விமானத்தை எப்படியாவது ஓட்ட வேண்டும் என்று ஆசான தெரியாது. இது கதை தான். அது ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை பார்க்கிறான். அதுல எழுதியிருந்தது, இன்ஜினை விமானத்தை ஓட்டுவது எப்படி, முதல் பாகம் அப்படின்னு எழுதியிருந்தது. இதை பார்த்தான், ரொம்ப சந்தோஷம். நமக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குது, இந்த விமானத்தை ஓட்டுறது, புக்கை பார்த்து ஓட்டிடலாமே அப்படின்ட்டு அந்த புக்கினுடைய முதல் பாகத்தை பிரிக்கிறான், முதல் பக்கத்தை பிரிக்கிறான். அதில் எழுதியிருந்தது, இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய சிவப்பு கலர் பட்டனை அழுத்தவும். பார்த்தா நிறைய பட்டன் இருக்குது, கலர் கலரா இருக்குது. சிவப்பு பட்டனை அமைக்கிட்டான். அமுக்கணும்னு ஃபிளைட் விமானம் வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், குஷி ஆயிடுச்சு. சரி, அப்ப நெக்ஸ்ட் அடுத்த பேஜுக்கு போவோம்னு சொல்லிட்டு அடுத்த பேஜை புரட்டினா விமானத்தை நகர்த்துவதற்கு நீல நிற பட்டனை அழுத்தவும், ப்ளூ கலர் பட்டனை அழுத்தணும்னு பார்த்தான். அப்படி பார்த்தான், நேரம் யாருமே இல்லை. என்ன பண்ணிட்டான்? ப்ளூ கலர் பட்டனை அழுத்திட்டான். வண்டி அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷம். ஐயோ, ஃபிளைட்டு ஆமா போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவனுக்கு சரி போயிடுச்ச, கொஞ்சம் பறந்தும் பார்த்துடலாம் சொல்லிட்டு மூன்றாவது பக்கத்தை அவன் திருப்புறான். விமானம் உயரை பறப்பதற்கு பச்சை கலர் பட்டனை அழுத்தவும். தேடி பார்த்தா அங்க ஒரு பச்சை கலர் பட்டன் இருந்துச்சு. பட்டனை அமைக்கிட்டான். அது போன பட்டன் பச்சை ஆகணும்னா அழகா போய் உயர போய் ஃபிளைட் மேல போயிடுச்சு. பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு ஃபிளைட்ல போனாலே பெரிய சந்தோஷம், அதை அவன் தனியா ஓட்டிக்கிட்டு தான் எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு 15 நிமிடம் வானத்துல ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அவனுக்கு இறங்கணும். உடனே 4வது பக்கத்தை திருப்பினான். அவ்வளவுதான். அந்த திருப்பின உடனே
அவனுக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துருச்சு. ஒரு மாதிரி மூச்சு ஆகிற மாதிரி வந்துட்டான். என்ன எழுதுறது அதுல, இந்த விமானத்தை எப்படி கீழே இறக்குவது என்பதை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தின் 2வது பாகத்தை வாங்கி படியுங்கள் என்று அதுல எழுதுது. இப்ப அவனுக்கு நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மேல பறந்துட்டான், இப்ப கீழே இறங்குறதுக்கு வழி இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நம்முடைய கதையும் இருக்கு. இது ஒரு கதை தான். நம்முடைய வாழ்க்கையில எது செய்தாலும் தீர்மானத்தோடு, ஆண்டவருக்கு இது தகுதியா, இது இந்த காரியங்களை செய்யலாமான்னு யோசித்து ஆராய்ந்து பதில் பெற்று நம்ம செய்யணும். எந்த ஒரு காரியத்தையும் அரைகுறையாய் செய்தால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வராது. இது ஒரு சின்ன கதை, எனக்கு வேடிக்கையாக இருந்தாலும் கூட அது நிறைய சத்தியங்கள் இருந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, உலக காரியமானாலும் சரி, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து நிதானமாக நாம் செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்முடைய தலைமை போதகர் மூலமாக இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் ஒரு குறைவை எல்லாம் என்ன பண்ணுவாரா, நிறைவாக்குவதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை 1ஆம் தேதி வந்தவர்கள் உங்களுக்கு அது தெரியும். இந்த மாத வாக்குத்தத்தம் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது என்று சொல்லும்போது அது ஒரு உயிரை குறிக்கவில்லை. நிறைவானவர் வரும்போது நம்ம அப்படி பேசுறோம். நிறைவானவர், அதாவது இந்த உலகத்திலே நிறைவானவர் ஒருத்தர் உண்டுன்னா யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே அவர் இருப்பாரானால், நிறைவானவர் நமக்குள்ளே இருக்கும்போது குறைவு எல்லாம் என்ன பண்ணணும்? ஒழிந்து போகும். இல்ல, உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே குறைவுகள் கிடையாது, நிறைவானவர் இருக்கும்போது. ஆனா இங்கே நிறைவானது வரும்போது என்று சொன்னால், நிறைவான காரியங்களை நீங்க செய்யும் போது குறைவான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒழிந்து போகும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குறை என்பது வேறு, குறைவு என்பது வேறு. அது ரெண்டும் ஒரே அர்த்தம் கிடையாது. குறை என்பது நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நமக்குள்ளே இருக்கிறது. நமக்கு பல குறை உண்டு. ஆனா குறைவுகள் என்பது நம்முடைய குடும்பத்திலே நமக்கு பல பிரச்சனைகள், அவையெல்லாம் குறைவுகள், குறைபாடுகள். அதுதான். அப்போ இந்த காரியத்தை குறைவானது ஒழிந்து போக வேண்டும் என நிறைவான காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேதம் சொல்கிறது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று ஆண்டவர் இப்படிதான் நம்மை நடத்திருக்கிறார். இங்கே 40 வருஷம் என்று நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வருஷங்களை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இத்தனை வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இல்லாமல் நீங்க நடத்தினீர் ஆண்டவரே, இனியும் என்ன பண்ண போகிறேன், நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. குறைவுகள் வந்தது, ஆனா குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நிறைவாய் மாற்றி விட்டார். அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். நம்முடைய தலைமை பொதுவாக அந்த வார்த்தை தந்தார். அவங்களுடைய வாசல்ல அந்த அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு வாக்குத்தத்தமாக அவர்கள் கொடுத்தார். ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குவார். அப்போ நமக்கு அந்த ஒரு கேள்வி வருகிறது, எப்பொழுது இந்த குறைவுகள் நிறைவாகும்? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. நாம வாக்குத்தத்தம் மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும், இதுவரைக்கும் நம்ம 7 வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கிறோம். அந்த வருஷத்துல 7மே நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை சுதந்திரத்துக் கொள்வதற்காகத்தான். ஒரு மாதத்துக்கு தந்துட்டு அடுத்த மாதத்துல வேற வாக்கு அப்படி கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தங்களை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய கிரியைகளை நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வைக்கணும். அதுதான். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் உண்டு, ஆனா எல்லாரும் அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிறதை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள். ஏன்னா எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளையின் அடிப்படையில் தான். இதை செய்தா நான் உனக்கு இதை செய்யணும். ஆண்டவர் அப்படிதான் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீங்க எந்த ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் முந்தின பகுதியை நம்ம அதை படிக்கிறது இல்லை. வாக்குத்தத்தத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு ஆண்டவரே என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன்னு சொன்னீரே, வாழ்க்கையிலே குறைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன், முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் படிங்க. அப்ப நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சரி, அப்போ நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்றால்
என்ன செய்ய வேண்டும், அது எப்பொழுது அந்த நிறைவாய் மாறும் என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை அவர் எங்க செய்தார்? கானா ஊர்ல உள்ள ஒரு திருமணத்துல. இது எல்லாருக்கும் தெரியும். குழந்தையை எழுப்பி கேட்டா கூட சொல்லுவாங்க, ஆமா இயேசு முதல் அற்புதம் என்ன செஞ்சார் அப்படின்னா கானா ஊர் கல்யாணம். என்ன பண்ணாரு? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இது எல்லாரும் சொல்லுவோம். இந்த அங்க கல்யாணத்திலே ஒரு குறைவு நிறைவாக வேண்டும். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க வேதம் சொல்கிறது, யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, யோவான் 2:2 வாசிங்க. அதுதான் போதும். இங்கே வேதம் சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற குறைவுகள் நிறைவாக வியாதியா இருக்கலாம், கவலை பற்றாக்குறையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அநேக குறைவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையை சந்திக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்யப்பட வேண்டியது இயேசுவை என்ன பண்ணணும்? அழைக்க வேண்டும். இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது, இயேசு நம் வீட்டில் இருக்கும்போது, இயேசு நமக்குள்ளே அவர் தெய்வமாக அவர் இருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் குறைவுகள் நிறைவாகும். கானாவூர் கல்யாணத்திலே அங்க ஒரு பெரிய கல்யாணம், ஒரு பெரிய விருது. இங்க நம்முடைய கல்யாணம் தான் நம்ம பிரியாணி போடுவோம், அதுதான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. அங்கே அப்ப பிரியாணி எல்லாம் கிடையாது. எங்க போனாலும் ஒரு சிறந்த ஒரு திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள். அது நம்ம இப்ப குடிக்கிற அது திராட்சை ரசம் மாதிரி இருக்காது. அவ்வளவு இனிமையா இருக்கும், உடலுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்கும், அவ்வளவு சுவை உள்ளதாக இருக்கும். அங்கே கானாவூர் கல்யாணத்திலே திடீரென்று திராட்சை ரசம் டக்குன்னு செய்ய முடியாது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, பாட்டில வாங்கி விற்கிறாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு பாட்டில வாங்கி தண்ணியை கலந்து கொடுத்துரும். அப்ப அப்படிலாம் செய்ய முடியாது. அது என்ன பண்ணும்? திராட்சை ரசத்தை ஊற வச்சு, அது நிறைய வேலை இருக்கு, அது செய்யணும். எப்படியும் அதனுடைய காரியங்கள் ஒரு வாரம் ஆகும். அப்போ இவர்கள் எதிர்பார்க்காத கூட்டம் வந்து விட்டது. திராட்சை ரசம் பத்தல. அங்க ஒரு குறைவு, திருமண மண்டபத்திலே குறைவு. அங்க யார் இருந்தார்? இயேசு இருந்தார். இந்த கரைக்குளத்தை அழைச்சுங்க. இயேசு இருந்ததுனால கானாவூரிலே அந்த கல்யாணத்திலே ஒரு குறைவு இருந்த போது இயேசு அங்க அழைக்கப்பட்டிருந்து அங்க இயேசு வந்ததுனால அந்த குறைவுகள் என்ன ஆச்சு? நிறைவாய் மாறின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவும் சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் அழைக்கப்படவில்லை என்றால் அந்த திருமண காரியங்கள் எப்படி என்று யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு பேர் உங்களை குறை சொல்லி விட்டு, எவ்வளவு பேர் திட்டி விட்டு, இந்த மாதிரி ஒரு திருமணத்தை நீங்க நடத்த அவசியமா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? கடிந்து கொண்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளவு ஒரு வெட்கமாக இருந்திருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனா இயேசு அங்கு அழைக்கப்பட்டிருந்தார், சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசுடைய தாய் மரியாள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இங்கே குறைவுகள் அங்கே நிறைவாகுது. மரியாளிடத்திலே வருகிறார்கள். இந்த மாதிரி குறைவாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இயேசு அற்புதம் செய்யவில்லை. ஆனா இயேசு ஒரு தேவகுமாரன் என்பதை ஜனங்கள் உணர்ந்திருந்தார்கள். அதாவது மரியாளிடத்திலே நேரம் வந்து இந்த மாதிரி குறைவாயிடுச்சு சொல்லும்போது மரியாள் இயேசு இடத்துல போறாங்க. இந்த மாதிரி குறைவாயிடுச்சு. அவர் உடனே செய்யல. அவர் சொன்னார், ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை சொல்லிட்டு அம்மாவுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தார். என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஆனா உள்ள போய் செஞ்சுட்டாரு. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? போய் அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி சொல்லவே இல்லை இயேசு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? இங்க அப்படிப்பட்ட உரையாடல் நடக்கவே இல்லை. என் வேலை இன்னும் வரவில்லைன்றார். ஒரு வேளை அந்த வார்த்தை மரியாதைக்கு புரிந்தது. என்னால செய்ய முடியாது, நான் இப்பெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. என் வேலை அப்ப நடக்கல, ஆனா எப்ப நடக்கும்? வேண்டிய நேரத்துல ஆண்டவர் செய்வார். குறைவுகள் வருதுன்னா அந்த குறைவுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா அது நிறைவாக மாற வேண்டும் என்றால் இயேசுவை நீங்க அழைக்கும் போது ஏற்ற வேளையிலே உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறும். கரங்களை அழைச்சுங்க. நிச்சயமா மாறுங்க. நீங்க நம்பி நீங்க ஆண்டவரை அழைங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அழைக்க வேண்டும் என்றால் அழைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய குறைவுகள் குறைவாகவே இருக்கார், நிறைவுகளால் மாறும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். வேலைக்காரன் போனாங்க, என்ன பண்ணணும்? தண்ணீரை 6 காய்ச்சடியில ஊத்து, 6 கச்சாடியில ஊத்திட்டாங்க. போய் மொண்டு கொடுங்கன்ட்டார்.
ஒரு நிமிட்டு கையை உயர்த்தி கண்ணை மூடிட்டு ஆண்டவரே தேவனே மாற்றுவாரு சொல்லித்தான ஒரு நம்பிக்கையோட அவங்க இருந்திருப்பாங்க. ஒண்ணுமே சொல்லல. தண்ணியை கச்சாடியில ஊத்துறாங்க, அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போய் ஊத்துறாங்க, லைன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எப்பொழுதுமே முதல் பந்தியில தான் பீஸ் நிறைய வரும், பந்தி போக போக பீஸ் குறைஞ்சிடும், வெறும் சோறு குஸ்கா தான் வரும். இப்ப என்ன கடைசி பந்தியில இவ்வளவு பீஸோட எங்களுக்கு போடுறீங்களேன்னு சொல்ற மாதிரி திராட்சை ரசம் முதல்ல சாப்பிட்டதை விட இப்ப என்ன ஆயிடுச்சு? இத சொன்னது யார் தெரியுமா? பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவர்கள ருசி பார்த்தவர்கள். ஒருவேளை பந்தியில பார்த்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்ம கேஸா இருக்கும். எத்தனாவது பந்தின்னு தெரியல, ஏன்னா முன்னாடி அப்ப குடிச்சிட்டு ரெண்டாவது போய் உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் அங்க இருந்திருக்கும்ல. ருசி பார்த்த பின்பு இப்படி ஒரு திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வாழ்நாளே அவங்க குடிச்சது இல்லை. வெறும் தண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணினார்? மதுரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எப்பொழுது? அந்த திருமணத்திலே இயேசுவை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்களில் இயேசு இல்லைன்னா குறைவாக. அப்போ எப்பொழுது அது குறைவு நிறைவாய் மாறும்? இயேசுவை நீங்கள் அழைக்கும் போது அவர் அற்புதம் செய்வார். ஏக அற்புதங்கள். நீங்க வேதாகமத்துல வேதம் சொல்லிட்டு அவர் செய்த அற்புதங்களை எழுதுவதற்கு புத்தகம் உள்ளார். கொஞ்சம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியவர். இப்ப அவரை நாம் தெய்வமாக பின்பற்றும் போது குறைவோடு நம்மளை விட்டுவாரா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவாய் மாற்றுவார். எப்பொழுது? அவரை அழைக்கும். ஆகவே அவரை நாம் அழைத்து அவரை நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக நாம் நிறுத்துவோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் குறைவுகள் நிறைவாகும். சரி, இரண்டாவது பாயிண்ட் வாசிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இரண்டாவது, அழிக்கும் போது, அதாவது அள்ளி கொடுக்கும் போது நம்முடைய குறைவுலாம் நிறைவாகும். கொடுக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகும். நான் சொல்லுத வேதம் சொல்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சாரிபாத் என்கிற ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்க. சாரிபாத்துல பஞ்சம் தலையாடி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பஞ்சம். அப்போ எலியா தீர்க்கதரிசியா ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், நீ பஞ்சமான தேசத்துக்கு தான் ஒருப்ப சொல்ற. நல்ல சுகமா இருக்கிற தேசத்துக்கு ஊழியக்காரர் அனுப்புனாங்க. பஞ்சம் நிறைய இருக்கிற தேசத்துக்கு தான் நீ போ. எதை வச்சு உன்னை போஷிப்பேன்? காகத்தை வச்சு நான் போஷிப்பேன்னு சொல்றாரு. நீங்க 17ஆம் அதிகாரம் நீங்க 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காகத்தை வச்சு போஷித்தாங்க எலியா. யோசிச்சு பாருங்க. காகம் குடுக்குமா குடுங்குமா? குடுங்கும். காகத்தினுடைய குணம் குடுங்கும். ஆனா அப்படிப்பட்ட குடுங்கக்கூடிய காகத்தையே ஆண்டவர் என்ன பண்ணார்? குடுக்க வச்சார். நேரத்துக்கு சாப்பாடு. நான் நினைக்கிறேன் அப்பெல்லாம் 2 வேளை தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப நம்ம எப்படி பாக்கிட்டோம்? 3 வேளை இல்ல, 6, 7 எல்லாம் சாப்பிடுறவங்க உண்டு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திங்க வேண்டியது. அப்படிதான் வாழ்றாங்க இல்ல? ஆனா இப்போ சுகர், அது ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, சுகர் ஆட்கள் 10 முறை கூட சாப்பிடலாம். ஆனா எப்படி சாப்பிடணும்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும், மென்னு சாப்பிடணும். அரைச்சு அந்த காலத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வேலை செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, நல்ல உடல் இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஒரு காலத்தை எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அது என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? இறைச்சி எப்படி காகம் கொடுக்குமாங்க? ஒரு அப்பத்தியாவது கொடுத்துருங்க. இறைச்சி கொடுக்குமா? கொடுக்காது. ஆனா காலையும் கொண்டு வந்து கொடுத்தது, மாலையும் கொண்டு வந்து சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன சொல்ல, நீ சாரிபாத்துக்கு போங்கிற ஒரு கட்டளை அங்க எலியாவுக்கு. எந்த பேச்சையும் எலியா மீறல, உடனே கிளம்பி போயிட்டான். ஆண்டவர் போட்டு சொல்ற, உன்னை பராமரிக்கும்படி நான் என்ன பண்றேன்? ஒரு ஆளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப போகும்போது அந்த சம்பவத்தை பாருங்க. அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் சாரி பேர் போட கொடுக்கல, விதவை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சாரிபாத்திலே ஒரு விதவை விறகு கொண்டிருக்கிறார். அப்போ இவரு போய் அங்க என்ன சொல்றாரு, அம்மா கொஞ்சம் அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொண்டு வா. அந்த அம்மா உண்மையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்பெல்லாம் இன்னும் இல்ல, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அப்போ இல்ல. அதை செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன்?
விறகு பொறுக்கிட்டு இருக்கேன். அந்த விறகு பொறுக்கிட்டு போய் நான் செஞ்சு சாப்பிட்டாலும் அடுத்ததுக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, வழி இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? சாக போறேன். இதை சாப்பிட்டுட்டு சாக போறேன், அவ்வளவுதான். ஒரு வேலைக்கு இருக்குது, சாப்பிட்டு எவ்வளவு நாள் வாழ முடியும் தெரியல. ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ சாக போறேன். ஏன்னா பஞ்சம். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்ல தெரியுமா? நீ செத்தா சாவு, முதல்ல நீ போய் செஞ்சு எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற. எவ்வளவு ஒரு கல்லஞ்சக்கார எலியா பாருங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேங்க, உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, கொஞ்சோண்டு ஏதோ இருக்குது, பஞ்சம், நல்ல பஞ்சம். பாஸ்டர் நீங்க கேட்கறீங்க உண்மைதான், ஆனா எங்க 4 பேருக்கு இங்க இல்ல, அதையே நாங்க பிச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் தான் வரும், அப்புறம் நாங்க சாக வேண்டியதுதான். அதனால இல்ல பாஸ்டர் சொல்லும் போது, நான் நீ செத்தா சாவு, நீ 4 பேர் சாப்பிடு, இல்ல சாப்பிடாம போ, இருக்கிறத எனக்கு கொடுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? துரத்தி விட்டா பரவாயில்ல. ஆமா, என்னென்ன கையில எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பொத வெளியில இருப்பீங்க அந்த நேரத்துல. எலியா சொன்ன உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொடுத்தா. தனக்கு ஒன்றும் இல்லை என்று அறிந்தும், தான் சாக போகிறேன் என்று அறிந்தும், தேவனுடைய மனிதன் எலியா கேட்ட உடனே அப்படி ஆண்டவருக்காக, ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டுடைய ஆலயத்துக்காக நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய பலனை கொண்டு வருவாங்க. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்க. கொடுக்காமல் கெட்டு போனவர்கள் உண்டு, கொடுத்து அழிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆண்டவருக்காக, அல்லேலூயா, ஆண்டுடைய ஆலயத்துக்காக, ஆண்டுடைய மனிதர்களுக்காக, ஆண்டவருக்காக, ஏழை எளிய மக்களுக்காக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறைவுகளை நிறைவாக்கும். இங்க நடந்த விஷயம் என்ன? எலியா கேட்ட உடனே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. என் பையனுக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எதையும் பத்தி யோசிக்கல. அந்த சாரிபாத் என்ற ஊரே பஞ்சத்துல இருக்கு, இந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? கொடுத்து அவங்க சாப்பிட்ட பிறகு வாசிங்க, அதை அதாவது 14ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, நல்ல கவனிங்க, பானையில செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. போதுங்க, பாத்தீங்களா? கொஞ்சோண்டு மாவு தான் இருந்தது, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருந்தது. இன்னைக்கு அதே பானை தான், அதே கலசம் தான், ஆனா எடுக்க என்ன ஆயிடுச்சு? தமிழ்ல சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அச்சய பாத்திரங்க. இல்ல, அமுதசுரங்கிறது அது அச்சய பாத்திரம் சொல்லுவாங்க. எடுக்க வந்துகிட்டே இருக்கு, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது இங்க அதுதான் நடக்குது. கவனிங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு வேலை இல்லை, ஆனா ஆண்டவருக்காக கொடுத்த போது இங்க என்ன நடக்குது? அவளும் இவனும் அவள் வீட்டார். அங்க 2 பேருக்கே ஒரு வேலைக்கு இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிடுறாங்க பாருங்க? அவளும் இவனும் அவள் வீட்டாரும் எத்தனை நாள் சாப்பிட்டாங்க? அநேக நாள்னா பஞ்சம் தீரும் வரை சாப்பிட்டாங்க. கரங்களை சொல்லுங்க. ஆண்டவருக்காக நீங்க அழிக்கும் போது, ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக ஒரு அள்ளி நீங்க எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கும்போது, பணமாவோ, இடமாவோ, பொருளாவோ, ஜபமா, எந்த ஒரு காரியம், ஆவிக்குரியமாகவோ, உலக காரியம் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகும். அதுக்கு பிறகு கூட பிரச்சனை வந்துச்சு அந்த அம்மாவுக்கு, ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்த்து கொடுத்தார். வந்த குறைவை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கிறார். ஏன்? சாரிபாத் விதவை தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுடைய மனிதர்களுக்கு அவர் கொடுத்ததுனால அங்க என்ன நடக்குது? குறைவை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கிறார். அப்போ முதலாவது அழைக்கும் போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். 2வது அழிக்கும் போது, கொடுக்கும் போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:9 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையா? குறைவில்லை. அப்படியே தொடர்ந்து 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்னது? பயந்தவர்களுக்கு, பயந்தவர்களுக்கு வருகிறது. பயந்தவர்கள் தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு
பிள்ளைங்க பயப்படுறாங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அவன் ரொம்ப எனக்கு பயப்படுவானா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு அந்த பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. அப்ப கீழ்ப்படியும் போது என்ன நினைக்கிறோம்? நமக்கு அவன் மேல ஒரு பயம் இருக்குது, இல்ல நம்மளை பார்த்தவன் பயப்படுறான், அதனால அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அப்ப கீழ்ப்படுகிறவர்களுக்கு, பயப்படுகிறவர்களுக்கு, இல்ல அடங்கி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்வுகளை குறைவெல்லாம் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இதற்கு ஒரு உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எனக்கு ஆபிரகாம் அதுக்கப்புறம் யோசேப்பு, இந்த 2 பேரையும் புதிய ஏற்பாடுல பவுல், இந்த 3 பேரையும் நான் அதிகமாக நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா இந்த 3 பேரும் விசேஷித்த மனிதர்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி. ஏனென்றால் தான் போகுமிடம் என்னவென்று தெரியாமலே கர்த்தர் சொன்ன நிலையிலே எல்லாத்தையும் அவர் என்ன சொன்னாரு? உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க ஒண்ணும் இல்லாம இருந்தா அவன் உடனே என்ன பண்ணுவான்? மூட்டை கட்டிட்டு கிளம்பி இருப்பான். இவன் இங்க எல்லா வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பெரிய பணக்காரனா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாத்தையும் விட்டு போ. கர்த்தருக்கு அவன் பயந்திருந்தான். அவன் வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருக்கு. அந்த குறைவையெல்லாம் ஆண்டவர் அவருடைய வேலையின்படி நிறைவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவர் கேட்டவுடனே, ஆபிரகாம் கேட்டவுடனே எல்லாத்தையும் கொடுத்துடல. நீங்க அப்படியே நினைச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க எதுவுமே கேட்காதீங்க. கேளுங்க, உங்களுடைய குறைவெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் செய்யாம ஒண்ணுமே கிடைக்காது. நீ கேட்டாதான் கிடைக்கும், தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் கிடைக்கும். ஆனா செய்யும்போது எப்ப உடனே கிடைச்சுமா? தட்டினா உடனே கதவான திறக்கும். ஆனா ஆண்டுடைய மனது உடனே திறக்காது. அவருக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ அவரு செய்யும். ஆனா கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அடங்கி நடக்கும் போது உங்களுடைய குறைவு எல்லாம் ஆண்டவர், உங்க குடும்பத்துல பல குறைவுகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் இந்த மாதிரி அப்படிதான் வாக்கு கொடுத்துக்கிறார். உங்களுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து. ஆபிரகாம் தான் காண்பிக்கும் ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு நம்பி போக பல நேரங்களில் அந்த வாழ்க்கையில குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி. கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. ஒரு பெரிய ஜாதி உருவாக, இஸ்மவேல் என்கிற ஜாதி உருவாக காரணமானது. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி ஈசாக்கை கொடுத்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் அவன் வைக்கிறார். ஆபிரகாம் நிறைய டெஸ்ட் அவனுக்கு ஆபிரகாம், ஆனா எல்லாருக்கும் அவன் பாஸ் பண்ணான். அதனால விசுவாசிகள் தப்பார். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். அவர் என்ன சொன்னாலும் அவன் அப்படியே செய்யக்கூடியவனாக இருக்கான். ஈசா கொண்டுமே பலியிடுங்கிறார், அதை கூட தட்டல். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுது. அதனால ஆண்டவர் கத்தியை ஓங்கும் போது கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன சொல்வாரு? இது முதல் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் டெஸ்ட் பண்றாரு. உங்களுடைய குடும்பங்களில பிரச்சனையிலே அனுமதிக்கிறார். ஆனா தூக்கிடுவார், அப்படியே வச்சு விட மாட்டேன். நீங்க ஆண்டவரை அழைக்கும் போது, ஆண்டவருக்காக அழைக்கும் போது, ஆண்டவருக்கு அடங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவெல்லாம் கண்டிப்பா நிறைவாகும். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டாங்க. வாக்கு கொடுத்து அவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவோம்னா இந்த வாக்கு திட்டங்கள் தான் நம்முடைய குடும்பம், நம்ம சார்ந்தவர்களும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல குறைவுகள் வந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக மாட்டார். அதான் வேதம் சொல்கிறது. சங்கீதத்துல 34 சங்கீதம் 10 வசனத்துல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி என்று பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரே சொல்லிட்டாங்க, ஒரு நன்மையும் குறைபடாது, உடைய குறையெல்லாம் நிறைவாக்குவேன். அந்த நிறைவான காரியங்களை நீங்க செய்யும். இன்னைக்கு 3 காரியங்களை ஆண்டவருக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார், உணர்த்திருக்கிறார். ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் அழைக்க வேண்டும், ஆண்டவருக்கு எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு எல்லா நிலைகளிலும் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படி செய்யும் போது கர்த்தருடைய வாக்கு தத்தனுடைய வாழ்வை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுடைய குறைவெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? நிறைவாக. உடைய குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுன்னு சொல்லல, குறையெல்லாம் நிறைவாய் மாற்ற இன்னும் அதிகமா குறை செய்யும். குறைவுகள், உடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார், தூக்கி போடுவார், எடுத்து போடுவார். நிறைவான வாழ்வையாக தருவார். நிறைவான வாழ்வு தரக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்ளும்போது, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும்போது, ஆண்டவரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக. ஆகவே இந்த மாதத்திலே மாற்றப்பட்ட வாழ்நாள் முழுவதும் நமக்கு வரக்கூடிய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக மாற்ற வேண்டும் என்றால் அழையுங்கள், அழியுங்கள், அடங்குங்கள்.
இந்த 3 காரியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை நிறைவான வாழ்வாக ஆண்டவர் மாற்றுவார். அப்படிப்பட்டான கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.